நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. ஜோதிடம் பகுதியில் பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திர தேவதை வடிவம். அஞ்ஞானத்தை போக்குகிறவரும் சகல தேவதைகளாலும் வணங்க பெற்றவரும் ஒரே காலை உடையவருமான அஜன் அல்லது அஜேகபாத் இந்த நட்சத்திரத்தின் தேவதையாவார். மேலும் சிவனின் அம்சமான ஏகபாதர் இந்த நட்சத்திரத்தின் தேவதை என்று கூறுவர். பூரட்டாதி நட்சத்திர வடிவம். பூரட்டாதி உத்தரட்டாதி இவ்விரண்டு நட்சத்திரங்களும் சம சதுர வடிவில் அமைந்த இரண்டு நட்சத்திரங்களாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தின் நிறம் கருப்பு நிறம். இருப்பிடம் பட்டணம். ஜாதியில் ஆண் ஜாதி. கணங்களில் மனுஷகணம். யோனி ஆண் சிங்கம். மரங்களில் பாலுள்ள தேமா மரம். பறவைகளில் மாடப்புறா அல்லது உள்ளான். பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாய தத்துவத்தை உடையது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிண்ணரன் என்னும் தேவன் பிறந்தான். மேலும் குபேரன் பிறந்த நட்சத்திரமும் இதுவே. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட தேவதை அஜன் அல்லது அஜேகபாத் என்னும் பெயர்களை உடைய சிவபெருமானின் அம்சமான ஏகபாதர் இந்த நட்சத்திரத்தின் தேவதையானாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குபேரன் சிறந்த தவங்கள் செய்து மகாலட்சுமியின் செல்வங்கள் அனைத்தையும் நிர்வாகம் செய்யும் பொறுப்பையும் பெற்றதால் சங்கநிதி பத்மநிதியுடன் கூடிய லக்ஷ்மி கடாட்சம் பெற்ற லக்ஷ்மி குபேரன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட தெய்வமாவார். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தலம். பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி குபேரன் திருப்பதி உண்டியல் ரூபத்தில் நித்திய சாநித்தியம் பெற்று லக்ஷ்மியின் மணாளனுக்கே கடன் கொடுத்து கலியுகம் முடியும் வரை திருமாலின் பக்தர்களிடமிருந்து காணிக்கைகளை வட்டியாக பெறும் ஸ்தலமான திருப்பதி திருமலையே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தலமாகும். திருப்பதி செல்பவர்கள் அலமேல் மங்காபுரமும் சென்று வருவது மேலும் சிறப்புக்குரியது. மேலும் வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய விரும்புகிறவர்கள் முதலில் மகாலட்சுமியை பூஜை செய்த பின்பே குபேரனுக்கு பூஜை செய்வது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டிய அதிர்ஷ்ட ஸ்தோத்திரங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி மூலமந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியை நம. இந்த மந்திரத்தை 8 முறை பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ மகாலட்சுமி காயத்ரி மந்திரம். ஓம் மகாதேவியைஸ்ஸ வித்மஹே விஷ்ணுபன்யைஸ்ஸ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 8 முறை பாராயணம் செய்யலாம். லக்ஷ்மி குபேர மூலமந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவணாய தனதான்யாதிபதியே தனதான்ய சம்ருதிமே தேகி தாபய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தையும் 8 முறை பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ லக்ஷ்மி குபேர காயத்ரி மந்திரம். ஓம் யக்ஷேஷாய வித்மஹே வைஸ்ரவணாய தீமஹி தன்னோ ஸ்ரீத பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தையும் 8 முறை பாராயணம் செய்யலாம். அதற்கடுத்து ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டோத்திர சத நாமவளியை சொல்லலாம். ஸ்ரீ லக்ஷ்மி குபேர சத நாம ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். ஸ்ரீ வெங்கடேச மங்களாசனம் சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரத்திற்குண்டான காயத்ரி மந்திரம். ஓம் தேஜஸ்கராய வித்மஹே அஜயேகபாதாய தீமஹி தன்னோ பூர்வப்ரோஷ்டபத பிரச்சோதயாத். பூரட்டாதி நட்சத்திர சூக்தம் தமிழாக்கம். அஜ ஏகபாதனான அக்னிதேவன் சூரியனாக கிழக்கு கடலிலிருந்து உதித்து எழுந்து எங்கும் தன் கதிர்களை பரப்புகிறான். அவன் எல்லா உயிர்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறான்.
எல்லா தேவர்களும் அவனிடமிருந்தே தோன்றினார்கள். பூரட்டாதி நட்சத்திரங்கள் அமுதத்தை காப்பவர்கள். பேரொளியுடன் மென்மையாகவும் எரிகின்ற யாகங்களின் பலனாக செல்ல முடியாத இடத்தில் உயர்ந்த வானவெளியில் இடம்பெற்று திகழ்கிறார்கள். சூரியனாக திகழ்கின்ற அக்னி தேவனை பூரட்டாதி நட்சத்திரங்கள் பின்தொடர்ந்து செல்கின்றார்கள். திருமுறை பதிகம். முடிகொண்ட மத்தமும் முக்கண்ணனின் நோக்கும் முறுவளிப்பும் துடிகொண்ட கையும் துதைந்த வெந்நீரும் சுரிகுழலால் படிகொண்ட பாகமும் பாய்ப்புளித்தோளும் என பாவி நெஞ்சில் குடிகொண்டவா தில்லை அம்பலக் கூத்தன் குறைகளே. வழிபாடுகள் என்பது நமக்கான உண்மை தகுதி என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கும் நமது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தர்மத்துக்கு விரோதமில்லாமல் பெறுவதற்காகவும் செய்யப்படுவது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தனது ஜென்ம நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் முன்னோர்களுக்கு திதி, தர்ப்பணம், சிரார்த்தம், திலஹோமம், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, தான தர்மங்கள் போன்றவற்றை செய்யலாம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.